வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கிற கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருக்கிற விஜய், பிரபுதேவா, அஜ்மல், பிரசாந்த்னி இவங்க 4 பேரும் எவ்வளோ பெரிய தீவிரவாத செயலாக இருந்தாலும் பிசிறே இல்லாமல் செஞ்சு முடிக்கிறது தான் இவங்களோட வேலை. அப்படி இவங்க பண்ண சம்பவத்தில் ஒரு சம்பவத்தை அறகுறையாக பண்ண, அதிலிருந்து மீண்டு வர்ற வில்லன் என்ன மாதிரியான தீவிரவாத செயல்களை செய்கிறான், மறுபடியும் இந்த 4 பேருக்கு என்ன மாதிரியான குடைச்சலை கொடுக்குறான், அதுக்கு அந்த 4 பேரும் கூட விஜயோட பையனும் ஒன்று சேர்ந்து என்ன மாதிரியான பதிலடியை கொடுக்குறாங்கன்றது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸை கடைசியாக பார்ப்போம். முதல்ல படத்தோட நெகட்டிவ்ஸ். படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பியை விஜய் கிட்ட சொல்லும் போது ரொம்ப சிக்கலாக இருக்குது, எனக்கே புரியலை, ஆடியன்ஸ்க்கு எப்படா புரியும்னு சில சேஞ்சஸ்லாம் பண்ண சொல்லியிருக்காரு. அவரும் பண்ணிட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மறுபடியும் போய் இன்டர்வல் பிளாக்கை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி செகண்ட் ஹாஃபையும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஒரு வழியாக முடித்து ஷூட்டிங்க்கு போனதுக்கப்புறமா விஜய்க்குள்ளே இருக்கிற அந்த டைரக்டர் வெளியே வந்து சில சீன்ஸ் எல்லாம் மாற்றி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஏதோ ஒன்று எடுக்க நினச்சி எப்படியோ எடுத்து என்னமோ ஒன்று வெளியே வந்திருக்கு. திரும்பி பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் காப்பியில் சொன்ன அந்த கதையவே படத்தில் காணோம். படத்தில் வர்ற ஒரு மேஜர் சீக்வன்ஸையே கதையாக மாற்றி மற்ற சீன்ஸ் எல்லாம் அதோடு லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. 2024 வந்த படங்கள்லேயே ரொம்ப சுமாரான ஒரு கதைனா அது இந்த படத்தோட கதைன்னு தாராளமாக சொல்லலாம். அடுத்ததான் வெங்கட் பிரபு. அஜித்துக்கு மங்காத்தான ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாரு. அதே மாதிரி விஜய்க்கும் பண்ணணும்னு நினைச்சதுல தப்பே இல்லை. மங்காத்தால யூஸ் பண்ண நிறைய கேரக்டர்ஸை இங்கேயும் எடுத்துன்னு வந்து வேற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் தப்பு இல்லை. மங்காத்தால 4 பேரை வச்சு அஜித்தை லீடில் வச்ச மாதிரி இங்கேயும் 4 பேரை வச்சு விஜயை லீடில் வச்சிருக்காரு. அதுவும் தப்பு இல்லை. ஆனால் அங்கே வெங்கட் பிரபு படத்தில் அஜித் உள்ளே போனார், இங்கே விஜய் படத்தில் வெங்கட் பிரபு உள்ளே போயிருக்காரு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ். எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து யாராலையும் முடியாது. ஆனால் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? ஒரு சிலருக்கு விஜயோட துப்பாக்கி படம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கத்தி படம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு போக்கிரி படம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கில்லி படம் பிடிக்கும். இப்படி விஜயோட படங்களில் எந்தெந்த சீன்ஸ் எல்லாம் ஆடியன்ஸை ரசித்தாங்களோ அது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து இந்த படத்தில் வச்சு இப்போ எல்லாருக்கும் பிடிக்கணும்ல அப்படின்னு சொல்லி கண்டம் பண்ணி வச்சுருக்காரு. ஒரு படத்தில் 1-2 ரெஃபரன்ஸ் வைக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸு காப்பினா என்னங்க அர்த்தம்? கில்லியில் ஆரம்பித்து செந்துர பாண்டி, நாளைய திருப்பு, போக்கிரி, திருப்பாச்சி, திருமலை, துப்பாக்கி, கத்தி, தெரி, மாஸ்டர், மெர்சல், பிகில், பீஸ்ட், வாரிசு, தோனி, சிஎஸ்கே, விசில் போடு, டெஃபினெட்லி நாட், மங்காத்தா, இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இப்படி எல்லாத்தையும் காப்பி பண்ணவர் இவர் என்னத்தை இந்த படத்தில் புதுசாக பண்ணியிருக்காருன்னு பார்த்தா விஜயை சிக்கன் குனியா வந்த விஜய் மாதிரி காட்டியிருக்காரு. அதுதான் இவர் பண்ண புது வேலை. விஜயை பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தில் வச்சுருக்காரு. பிடிக்காதவங்களுக்கு அவங்களுக்கும் இருக்குது. குருவியை கூப்பிட்டு வந்து பறக்க விட்டுருக்காரு. அட்லி காப்பி அடிக்கிறான்டா அப்படின்னு சொன்னவங்களாம் இப்போ லைனில் வரணும். என்ன பெரிய அட்லி விபி தெரியுமா? வெங்கட் பிரபு படங்கள்லேயே கஸ்டடி படம் தான் சுமாரான படம்னு நினச்சோம். ஆனால் அதை விட சுமாரான படம் என்னால் எடுக்க முடியும்னு எடுத்து காட்டியிருக்காரு. பிரபுதேவா, மோகன், அஜ்மல், ஸ்னேகா, லைலா, வைபவ், பிரேம்ஜின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சுற்றி விஜயை காட்டுறதால இவங்கெல்லாம் சும்மா இருக்காங்க. கூடவே பிரசாந்த் மறுபடியும் சினிமாவில் ஒரு ரவுண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. தப்பு இல்லை, அதுக்கு 2 ரவுண்டு குறையணும் இல்லை, அப்போ தானே ஒரு ரவுண்டு வர முடியும். எந்த எஃபோர்ட்டும் போடாமல் நடிச்சிட்டு இருக்காரு. வெள்ளத்தோல் யோகி பாபு மாதிரி இருக்காரு. கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா கோபேக்னு சொல்ல வைப்பார் போல. அடுத்தத படத்தோட மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. ஒரு காலத்தில் விஜய் படம் ஃப்ளாப் ஆனால் கூட ஃபுல் ஆல்பமும் ஹிட் ஆகும். நடுவில் கொஞ்ச நாளாக 2 பாட்டு மட்டும் ஹிட் ஆச்சு. சமீப காலத்தில் ஒரு பாட்டு மட்டும்தான் ஹிட் ஆகுது. இப்படியே போனால் அடுத்தடுத்து வர்ற படங்களில் எல்லா சாங்ஸும் ஃப்ளாப் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை ரொம்ப கச்சிதமாக இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா பண்ணி கொடுத்துருக்காரு. விசில் போர்டில் ஆரம்பித்து மொத்தத்தையும் போட்டார். பிஜிஎம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒரு சில இடங்கள்ல எரிச்சலாகவும் இறைச்சலாகவும் இருக்குது. அடுத்தத படத்தோட எடிட்டர் வெங்கட்ராஜன். 2024 போர் தொழில்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. சஸ்பென்ஸு, த்ரில்லரு, ட்விஸ்ட்டு, டர்ன்ஸ்னு பயங்கரமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் படம் இருந்திருந்தா கூட ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த படத்தையே 2.5 மணி நேரத்தில் முடிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு கமர்ஷியல் குப்பை படத்தை எப்படி 3 மணி நேரம் எடுத்தாங்கன்னு சுத்தமாக புரியல. சத்திய சோதனை கேட்டால் ஸ்கிரிப்ட் டிமாண்டிங், படத்துக்கு தேவைப்படுதுன்னு புருடா விடுறாங்க. இந்த படத்தை ஒரு பென்ட்ரைவில் போட்டு என்கிட்ட கொடு, 1 மணி நேர படமாக கட் பண்ணி கொடுக்குறேன். அந்த அளவுக்கு தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கொட்டி கிடக்கு. ஒஸ்ட் எடிட்டிங். அடுத்தத படத்தோட ஹீரோ விஜய்.
படம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்தில் நடிக்க விஜய் எப்படி ஒத்துக்கிட்டாரு? இந்த ஒரு கேள்வி தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தில் நீங்கள் நடிக்கவே வேண்டாம், ஆல்ரெடி நீங்கள் நடித்த படங்களில் நல்ல சீன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து 1 by 1 சொல்கிறேன், அதை மறுபடியும் நீங்கள் பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. நாம் கல்லா கட்டுறதுக்காக எதை கொடுத்தாலும் இவனுக்கு திம்பாங்கன்னு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. கொடுமை. 3 விதமான கெட்டப்பில் வருவார். இப்போ இருக்கிற மாதிரி ஒன்று காட்டுவாங்க, அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வயசு விஜயை காட்டுறோன்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்டிக் பொம்மை மாதிரி ரொம்ப ரொம்ப கேவலம். யார் தாண்டா உங்களுக்கு இந்த ஐடியாலாம் கொடுத்தது? அதுலேயும் அந்த வயசான கெட்டப்பு, இந்த MR ராதா ரத்த கண்ணீர் படத்தில் ஒட்டு தாடி வச்சுட்டு அடியே காந்தா அப்படின்னுவார் இல்லையா, அது மாதிரி தாடியை ஒட்டி விட்டுருக்கானுங்க. முடியல. வாரணமாயிரம் ஹை படத்தெல்லாம் எப்படி உடம்பு வருத்தி நடித்தாங்களோ அது மாதிரி விஜய் இந்த படத்தில் பண்ணியிருந்தாருன்னா கூட அதை பாசிட்டிவாக சொல்லலாம். ஆனால் இங்கே டெக்னாலஜி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. விஜய் எந்த எஃபர்ட்டும் போட்ட மாதிரி தெரியல. அந்த டெக்னாலஜி கூட விஜயகாந்தை காட்டும் போது நல்லா இருக்குது, விஜயை காட்டும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஹேய், நான் உயிரோடு இருக்கும்போது ஒருத்தன் கண்டுக்கல, இப்போ ஆளாளுக்கு பங்கு போடுறீங்களாடா, தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்க. அடா வெக்கங்கட்ட போயில்லைங்களா. மொத்தத்தில் இந்த படம் எப்படி தாண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆடை வெட்டினா பிரியாணி போடணும், அதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே ஆட்டை பலி கொடுத்துருக்காங்க. கோட் கிரேட்டஸ்ட் பேக் ஷாட். இதில் 1500 கோடி மிஷன் இம்பாசிபிள் அவதாரம்.